இன்றைக்கி நான் வீட்லேயே பன்னீர் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஆவினோட ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு 1/2 லிட்டர் மில்க்கை அப்படியே வந்து எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட முடியாத டைம்லலாம் இந்த மாதிரி பன்னீரில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த கிரேவிங்ஸ் குறையும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வச்சுக்கோங்க அந்த லெமனில். அதுக்கப்புறம் பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து லெமன் ஊற்றிடாதீங்க. அது வந்து கொதித்ததுக்கப்புறமேட்டு தான் லெமன் ஊற்றணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆடை எல்லாமே அது எல்லாத்தையுமே சேர்த்தே கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு மில்க் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெமன் இருக்குல்ல, வாட்டரும் லெமன் ஜூஸும் அதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒட்டுக்கா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா வந்து பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சப்போஸ் லெமன் ஜூஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதும்னா அதுவே விட்டுக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் மில்க்குக்கு வந்து ஒரு பெரிய லெமன், ஒரு ஃபுல் லெமன் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை தனியாக அந்த பால்லாம் நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இதில் கிடைக்கும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒயிட் கிளாத்து, க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதில் இந்த பாலை வந்து ஊற்றிடுங்க. இது வந்து அந்த வாட்டர் எல்லாம் தனியாக வந்துடும். மேலே இருக்கிற அந்த நம்மளுக்கு பன்னீர் இது மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். 1/2 லிட்டருக்கு இந்த சைஸில் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பன்னீர் வச்சு அதுக்கு மேலே ஒரு வாட்டர் நிரப்பின ஒரு பாத்திரம் வச்சு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி இதுக்கு மேலே ஒரு நம்ம இஞ்சி பூண்டு வீட்டில் நசுக்கிறதுக்கு வச்சுருப்போல சின்ன உரல், அது இந்த வெயிட்டுக்காக இதையும் வச்சுருங்க. இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சு ஒரு 2 hours வெயிட் பண்ணணும். 2 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் எப்படி இருக்குன்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.